ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்களேன். நான் ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஒரு 7 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் வர்றேன். இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம டெய்லியுமே அடிக்கடி பேசுவோங்க. நம்ம சிம்பிளான சென்டென்ஸை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பயம் நம்மளை விட்டு ஈஸியாக வெளில போயிடும். நான் வர்றேன் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், இந்த வார்த்தை அதாவது இந்த சென்டென்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் உருவாகுது. ஸ்ட்ரக்சர்னா என்ன? கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் இந்த கட்டமைப்பில் இருந்தால் தான் நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்களேன், ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், தே அப்படின்னா அவர்கள். இப்போ இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வருகிறேன், ஐ கம். கம் அப்படிங்கிற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நாங்கள் வருகிறோம், we come. நீங்கள் வருகிறீர்கள், you come. அவர்கள் வருகிறார்கள், they come. இப்போ இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பை அப்படியே பேசினா போதும், எந்த மாற்றமும் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்களேன், அவன், அவள், அது. ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. இப்போ இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேச வரும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை அப்படியே பேசக்கூடாது. பாருங்க, அவன்னா ஹி அப்படின்னு சொல்லுவோம். அவன் வருகிறான் அப்படின்னா ஹி கம். அப்படி பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் இங்கிலீஷில் அப்படின்னா சப்ஜெக்டை பேசிட்டு கண்ணை மூட்டு வேர்பை பேசுங்க, முடிஞ்சு. ஆனால் இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேச வரும்போது இந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய வேர்போட நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் நம்ம ஆட் பண்ணி கண்டிப்பாக பேசி ஆக வேண்டும். ஹி கம் அப்படின்னா அது தப்பு. எப்படி தான் பேசணும்? இந்த கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ பேசுங்க, ஹி கம்ஸ். அவன் வர்றான். ஹி கம் அப்படி சொல்ல முடியாதுங்க, அது தப்பு. ஹி கம்ஸ், அவன் வர்றான். இப்போ அவள் வருகிறாள்னா கரெக்டுங்க, ஷி கம்ஸ். அது வருகிறது, இட் கம்ஸ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா அப்படின்னா மிச்சம் இருக்கிற பார்த்தீங்கன்னா 11 டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியுங்க. உங்களுக்கு இந்த 12 டென்ஸ் மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை இங்கிலீஷில் பேசுகிறது யாராலுமே தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லா சென்டென்ஸுமே பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே ஆக்ஷனோட பேசுகிறோம் அப்படின்னா ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 12 டென்சஸ்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி 12 டென்ஸ்க்கும் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி பேச ஆரம்பிக்கலாம். ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றேன், எப்படி பேசணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்கேன். இங்கேருந்து ஆரம்பிக்கலாங்க. சின்ன வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சென்டென்ஸை உருவாக்கி பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்மளுடைய சேனலில் இருக்கிற 15 டேஸ் பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பிபிடி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பை அப்படியே பேசினா போதும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும் அப்படின்னா இந்த இடம் தாங்க. ஹே, ஷீட். இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்போட எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்த்து தான் பேசணும். எந்தெந்த வேர்புக்கு அப்புறம் நம்ம எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்த்து பேசணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ அதை ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப பெருசாக போட்டு குழப்பாதீங்க, ஈஸியாக சொல்லிக் கொடுக்கேன். இங்கே பாருங்களேன், அவன்
ஓடுகிறான். இப்போ அவன்னா எப்படி பேசும்? ஹி. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவுசெய்து உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரன். இப்போ இந்த இடத்துல ரன் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். புரிஞ்சா? ஹி ரன்ஸ், அவன் ஓடுறான். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஏன் எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பேசிக் தான், உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். அபி போகிறாள். அபி போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. இப்போ இந்த கோ அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பேசுகிறீங்களோ, ஸ்பெசிஃபிக்காக கோ அப்படிங்கிற வேர்பை வச்சு பேசுகிறீங்களோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ் ஆட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? அபி கோஸ், அபி போரா. இப்போ அடுத்து பாருங்களேன். பறவை பறக்கிறது. எப்படி பேசலாம்? The bird. பறக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஃப்ளை. The bird flies. இப்படி பேசுங்க. The bird fly அப்படின்னு பேசாதீங்க. நல்லா கவனிங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஃப்ளை அப்படின்னா பறக்கிறதுன்னு தெரியும். இந்த ஒய் அப்படிங்கிற லெட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஐஎஸ் ஆட் பண்ணி பேசணும். புரிஞ்சா? நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நுணுக்கமாக நான் தனி வீடியோவில் சொல்லிக் கொடுப்பேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ லென்த் ரொம்ப ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்களேன். ராஜா சாப்பிட்றான். ராஜா ஈட் அப்படின்னு பேசாதீங்க, அது தப்பு. நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா we eat அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா they eat. ஆனால் ராஜா சாப்பிட்றான் தேர்ட் பர்சன் சிங்குலர் பாருங்கள். ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ள ராஜா வந்துடுவாங்க. அப்போனா ராஜா வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ராஜா ஈட்ஸ். ராஜா சாப்பிட்றான். இப்போ அடுத்து பாருங்களேன். செல்வி நடனம் ஆடுகிறாள். செல்வி டான்ஸரா. எப்படி பேசலாம்? செல்வி டான்ஸ் அப்படின்னு பேசாதீங்க. எப்படி தான் பேசணும்? செல்வி டான்ஸஸ். செல்வி டான்ஸஸ். செல்வி நடனம் ஆடுறா. எஸ் ஆட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? பாருங்களேன். அது அழுகிறது. இது எப்படி பேசலாம்? இட் க்ரை அப்படின்னு பேசாதீங்க. இட் க்ரைஸ். தட்ஸா. புரிஞ்சா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் குழப்பம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்டை வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எப்படி பேச ஆரம்பிக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுதான் நிறைய பேருக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க போகிறேன். ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே 2 சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அருண் என்னுடன் வருகிறான். இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி கேள்வி வரும். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாருங்களேன். ஒரு ஆக்ஷனை நாம் சிம்பிளாக பேசியிருக்கோம். வர்றான், அவ்வளோதான். வந்துட்டு இருக்கிறான்னு பேச வரல, வர்றான். ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ தான் நடக்க ஆரம்பிக்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வச்சு பேசலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை நம்ம நிறைய இடங்களில் பேசலாம். இன்றைக்கி நம்ம இந்த பேசிக்கான கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? இது எப்படி பேசலாம்? அருண். அருண் தான் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயலில் யார் செய்கிறா, யார் ஃபர்ஸ்ட் வர்றா, அவங்க தான் சப்ஜெக்ட். அருண் தான் சப்ஜெக்ட். ஓகே. அருண் அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அப்போனா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பேசணும். பேசலாமா? அருண். ஓகே. அதுக்கப்புறம் வேர்பு பேசணும். என்ன வேர்ப்? வர்றது. வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். அருண் கம் அப்படின்னா அது தப்பு. இந்த கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? அருண் கம்ஸ். அருண் வர்றான். இன்னும் அந்த சென்ஸ் முடியல. யாரு கூட? என்னுடன், என் கூட வர்றான். பாருங்களேன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உடன் அப்படின்னா வித். அப்போ என்னுடன் அப்படின்னா
வித். இப்போ நிறைய பேர் எப்படி பேசுவாங்கன்னா அருண் கம்ஸ் வித் ஐ அப்படின்னு பேசுவீங்க. ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் தான் வரணும். ஐ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக போகும்போது மீ அப்படின்னு போகும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அருண் கம்ஸ் வித் மீ, அருண் என் கூட வர்றான். ஐ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் தான் பேசியிருக்கோம். இது ஆப்ஜெக்டாக போகும்போது, அதாவது கடைசியில் போகும்போது மீ அப்படின்னு மாறும். அதை நம்ம கடைசி தான் பேசணும். ஓகேங்களா? இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். ராஜா என்னுடன் சென்னைக்கு வருகிறான். வீட்டில் கேட்குறாங்க, உங்க கூட யார் சென்னைக்கு வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜா என் கூட வரான்ப்பா. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ராஜா என்னுடன் சென்னைக்கு வருகிறான். பேசுங்க பார்க்கும். ராஜா சொல்லுங்க. வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். எஸ் மட்டும் ஆட் பண்ணு. ஓகேங்களா? ராஜா கம்ஸ், ராஜா வர்றான். எங்கே வர்றான்? எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? சென்னைக்கு. இக்கு அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்னைக்கு அப்படின்னா டு சென்னை. ராஜா கம்ஸ் டு சென்னை. ராஜா சென்னைக்கு வர்றான். இந்த சென்ஸ் முடியல. யாரு கூட வர்றான் அப்படின்னா என்னுடன், வித் மீ. தட்ஸா? புரிஞ்சிருச்சா? ராஜா கம்ஸ் டு சென்னை வித் மீ. இப்போ இந்த சென்ஸை நான் மாத்திரம் பாருங்களேன். நான் ராஜா கூட சென்னைக்கு போகிறேன். நான் ராஜா கூட சென்னைக்கு போகிறேன். எப்படி பேசலாம்? நான் போகிறேன் அப்படின்னா ஐ கோ. எங்க? சென்னைக்கு. டு சென்னை. யார் கூட? ராஜா கூட. வித் ராஜா. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய இங்கிலீஷ் புக் எழுதுன மாதிரியே ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அந்த சந்தோஷம் எல்லாருக்குள்ளே வரணுங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய மழைலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பேசிக். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணணும், உங்களை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வித், டு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தி எப்படி பேசலாம், நல்லா கற்றுக்கலாங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான, ஒன்றும் பெரிய மலையை தூக்கி நம்ம சுமக்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப இலகுவாக நம்ம சேனல் மூலமாக கற்றுக்கலாம். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ராணி அவளுடைய அம்மாவிற்காக பிரியாணி சமைக்கிறாள். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இந்த சென்ஸில் சப்ஜெக்ட் யார்? ராணி தான். ஏன்னா ராணி தான் சமைக்கின்ற ஒரு செயலை செய்கிறாங்க. ஓகே, ராணி அப்படிங்கிறவங்க ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அப்போனா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும். ஓகேங்களா? பேசுங்க பார்க்கும். ராணி சமைக்கிறாங்க, சமைக்கிறாள். எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? வேர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. ராணி குக்ஸ். ராணி சமைக்கிறா. என்ன? பிரியாணி. ஓகே, யாருக்காக சமைக்கிறாள்? அவளுடைய அம்மாவிற்காக. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அவளுடைய அம்மாவிற்காக அப்படின்னா அப்படி பேசலாம். அவளுடைய. அவளுடைய அப்படின்னா ஷீ அப்படின்னு பேசாதீங்க. அவளுடைய அப்படின்னா ஹெர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ராணி குக்ஸ் பிரியாணி ஃபார் ஹெர் மதர். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? பாருங்களேன், ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப் நம்ம பேசணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட் ஆட் பண்ணி ஒரு பெரிய சென்ஸை நம்ம பேசியாச்சா? ஈஸியாக புரியுதா? ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொன்னேன்? சின்ன சின்ன வார்த்தையை வச்சு நம்மளால் ஒரு பெரிய சென்டென்ஸை பேச முடியும். இது ஒரு வார்த்தை பாருங்கள். 1 2 3 4 5 6 6 வார்த்தை சேர்ந்தது பாருங்களேன், ஒரு சென்டென்ஸாக மாறிடுச்சு. ஈஸியாக இருக்கா? உங்களால் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கிடைக்குதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தம் செய்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? நாங்கள். வி. இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சுத்தம் செய்கிறது. க்ளீன்.
we clean நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். எதை சுத்தம் பண்ணுறோம்? எங்களுடைய வீட்டை. பாருங்கள், இந்த இடத்துல அவளுடைய அப்படின்னு பேசியிருக்கோம், அதனால் ஹெர் அப்படின்னு பேசணும். எங்களுடைய அப்படின்னா அப்படி பேசலாம். we clean நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். எதை சுத்தம் பண்ணுறோம்? எங்களுடைய வீட்டை. எங்களுடைய அப்படின்னா our house. That's a we clean our house. we clean our house. நாங்கள் எங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரியுதா? ஈஸியாக இருக்கா? நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, இவ்வளோ தானா, இதுக்காக நான் இவ்வளோ வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்ஸை பேசலாங்க, பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அருண் அவனுடைய நண்பர்களுடன் விளையாடுகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா விளையாடுற ஒரு ஆக்ஷனை அருண் பார்த்தீங்கன்னா இப்போ தான் செய்கிறான். அம்மா கேட்குறாங்க அருண் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம் அருண் அம்மா அவன் ஃப்ரெண்டோட விளையாடுறான். விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் போயிடும். விளையாடுறான் ஒரு ஆக்ஷன் நம்ம சிம்பிளாக பேசுகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? பேசுங்க. அருண் விளையாடுறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே. இப்போ இந்த இடத்துல ப்ளே அப்படிங்கிற வேர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இதுக்கு முன்னாடி ஒரு வேர்பில் கடைசியாக ஒய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் நம்ம ஆட் பண்ணி பேசணும். இந்த இடத்துல ஒய் வந்திருக்கு, இந்த ஒய்யை எடுத்துகிட்டு நம்ம ஐஎஸ் தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேர்பில் ஒய் வந்திருக்கு அப்படின்னா கடைசி அந்த ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் AEIOU இந்த 5 லெட்டரில் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய்க்கு அப்புறம் எஸ் ஆட் பண்ணி பேசலாம். ஒய்யை தூக்கிட்டு நம்ம ஐஎஸ் போடக்கூடாது, தப்பாயிரும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஏன் எஸ்இஎஸ் ஐஎஸ் ஆட் பண்ணி நம்ம ஹீஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? அருண் பிளேஸ் அருண் விளையாடுகிறான். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. யாரு கூட? அவனுடைய நண்பர்களுடன். உடன் அப்படின்னா வித். அவனுடைய அப்படின்னா அப்படி பேசலாம். இந்த இடத்துல நிறைய பேர் அருண் பிளேஸ் வித் ஹீ அப்படின்னு பேசுவீங்க. ஹீ பேசக்கூடாதுங்க. ஹீ அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் வரணும். அவனுடைய அப்படின்னா ஹிஸ். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஹெர் அப்படின்னா அவளுடைய, மை அப்படின்னா என்னுடைய. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே. அருண் பிளேஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்களேன். நாங்கள் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறோம். எப்படி பேசலாம்? இதுவுமே பாருங்களேன், செல்கிறோம். இப்போ தான் ஒரு ஆக்ஷன் நாங்கள் செய்கிறோம். பேசலாமா? வி நாங்கள், போகிறோம், செல்கிறோம்னு அப்படி பேசலாம். வி கோ நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோம்? பள்ளிக்கு. இக்கு இக்குன்னா டூன்னு சொல்லுவோம். பள்ளி அப்படின்னா ஸ்கூல். we go to school, we go to school. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. நாங்கள் எதில் ஸ்கூலுக்கு போகிறோம்? பேருந்தில். பேருந்தில் அப்படின்னா பை பஸ். பேருந்தில். புரிஞ்சா? we go to school by bus. நாங்கள் பேருந்தில் பள்ளிக்கு போகிறோம், செல்கிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டென்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருங்க. பார்க்கலாமா? இங்கே நான் 2 சென்ஸ் எழுதிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், நான் டீ குடிக்கிறேன். செகண்ட் சென்ஸ் பாருங்கள், நான் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 2 சென்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, குடிக்கிறேன் சிம்பிளாக பேசியிருக்கோம், குடித்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, குடித்து கொண்டிருக்கிறேன் கண்டினியூவாக நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா கடைக்கு டீ குடிக்க போயிருக்கேன். அதில் ஒரு ஃப்ரெண்ட் கேட்குறான், நீ என்ன குடிக்கிற மகா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் சொல்கிறேன், நான் டீ குடிக்கிறேன். 2 ஆப்ஷன் அவங்க வைக்கிறாங்க, டீ குடிக்க காஃபி குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் நான் டீ குடிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன், டீ குடிக்கிற ஒரு செயலை அந்த டைமில் நான் செய்கிறேன்னா இல்லைங்க,
பிறகு எப்படி நான் டீ குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஹேபிட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு செயலை டெய்லி செய்வோம் பார்த்தீங்களா? அது நம்மளுடைய வழக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா? நான் டீ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே குடிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு பேசலாம். நேற்றும் டீ குடித்தேன், இன்றைக்கும் குடிச்சிருக்கேன், நாளைக்கும் குடிப்பேன். அப்போனா என் லைஃப்பில் நான் ஒரு செயலை டெய்லி ரொட்டீனாக நான் செய்கிறேன், அதனுடைய ஹேபிட்டாக இருக்கா அப்படின்னா நான் அந்த இடத்துல இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் பேசணும். நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். டீ குடிக்கிற செயலை அந்த டைமில் நான் செய்கிறேன்னா செய்யலை, பிறகு எப்படி நான் சொல்கிறேன் நான் டீ குடிக்கிறேன் அப்படின்ட்டு? எப்படி நான் சொல்கிறேன்? அது என்னுடைய ஹேபிட், நான் அதை டெய்லி செய்கிறேன். அப்போனா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு பேசுங்க பார்க்கும். ஐ ட்ரிங்க் டீ, தட்ஸ் ஆல். ஐ ட்ரிங்க் டீ, நான் டீ குடிக்கிறேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். நான் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். 12 மணிக்கு டீ குடிக்க ஆரம்பித்தேன் நான். ஒரு 12:05 12:10 ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்துல நான் எப்படி பேசுவேன்? நான் டீ குடிச்சிட்ருக்கிறேன். அதாவது டீ குடிக்கிற ஒரு செயலை கொஞ்ச நேரம் நான் செய்கிறேன். கொஞ்ச நேரம், அது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோ நேரம் குடிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுங்க, நான் தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தி தான் பேசணும். எங்கெல்லாம் வெர்போட ஐந்து சேர்த்து பேசுகிறீங்களோ கண்டிப்பாக ஆக்சிலரி வெர்பை வச்சு தான் பேசணும். ஆம் வெர்பன்னா குடிக்கிறது, அதோட ஐந்து மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரிங்கிங், ஐ ஆம் ட்ரிங்கிங், நான் குடிக்கிறேன். என்ன? டீ. தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.